வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ரடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. என்னடா அது சடனாக வந்து இந்தளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது, பயங்கரமான ஒரு டவுன் சைட் மூவ் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து இது ஏற்கனவே வந்து எதிர்பார்த்தது தான். ஸோ நிறைய பேர் அல்லது அட்லீஸ்ட் வந்து சில பேருக்காவது நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து சொல்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும். அதுக்கு எதனால் வந்து நான் வந்து நெகட்டிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அல்லது உங்களுக்கு தோணுது அப்படின்னா, இந்த கேண்டில்ஸை பார்த்தா அப்படின்னாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஒரு அப் ட்ரெண்ட் போகும்போது அந்த மார்க்கெட்டில் இருக்கிற அந்த மூவ் எப்படி வந்து இருக்குது, அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் போகும்போது அந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து காமிக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அந்த இடத்துல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக். ஸோ அந்த புல் பேக்கில் அந்த ரியாக்ஷன், அதாவது அந்த கேண்டில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆச்சா, இப்போ இந்த புல் பேக்கை அப்படியே வந்து மறந்துடுங்க, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய சைஸாக வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த க்ரீன் கேண்டில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜான ஒரு புல்லிஷ் கேண்டில், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன ஒரு லில்லிபுட் கேண்டில் மாதிரி வந்து அந்த க்ரீன் கேண்டில்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுவே நீங்கள் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அல்லது வந்து ஒரு டவுன் சைடு மூவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடு வந்து மூடே நாளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டவுன் சைடு ரேலி இப்படி வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டவுன் சைடு வந்து இப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்ட்டு. இதன் காரணமாக தான் எப்போயெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போகுதோ அப்போல்லாம் வந்து அந்த செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகுது, செல்ல சொல்லு வந்து உள்ளே வந்துடுறாங்க. அதனால் வந்து கால் சைடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்து கால் சைடு ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து அந்த ஹையை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரலை. அதுதான் நமக்கு வந்து இப்போ பிரச்சனையே. இப்போ ஒரு ஹையர் ஹை வந்து மார்க்கெட் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா பிரச்சனையே வந்து கிடையாது, என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் அப்படி வந்து போகலை. அதுதான் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பிரச்சனை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு லோ வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு லோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஹை இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆனாங்க. ஆனால் அந்த ஹை நமக்கு வந்து ஹோல்ட் ஆகலை. அதுவும் வந்து எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து இந்த ஹை வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு எக்ஸ்பைரி அன்னைக்கு இது மாதிரி ஒரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பைரி அன்னைக்கு இது மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நான் அந்தளவுக்கு நான் வந்து அதை பெருசாக கன்சிடர் வந்து பண்ண மாட்டேன். அதாவது ஒரு ஹை லோ மார்க் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணதும் வேணால் நம்ம அந்த லெவலை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோசிங் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரியில் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படியாவது லாஸ்லேயோ அல்லது வந்து குறைஞ்ச லாஸ்லேயோ அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்லேயோ வந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். முக்கியமாக இன்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க வந்து அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும், மந்த்லி டார்கெட் இருக்கும், வீக்லி டார்கெட். இப்போ வந்து இப்படி நமக்கு வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பைரிலாம் வந்து இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் வந்து ஒரு டார்கெட் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் வந்து ஒரு புரோக்கர் கீழே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு டீலராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், சேல்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அங்கே எப்படி அந்த புரோக்கர் ஈகோ சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டவுன் சைடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு வந்து தெரியும். அதன் காரணமாக தான் வச்சு இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு டார்கெட்டும் அவங்களுக்கு வந்து இருக்கும்போது சில விஷயங்களை வந்து அவங்க வந்து செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும்போது குறிப்பிட்ட இடத்துல மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அடித்து துவம்சம் பண்ணுறது வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஏன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக போயிருக்கு அப்படின்னா,
சவுத் கொரியா அண்ட் ஜப்பானோட அவங்களோட அந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஹெவியாக வந்து அடி வாங்கியிருந்தது. ஸோ அதன் காரணமாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 11-20 வரைக்குமே வந்து தாக்கு பிடிச்சிது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 11-15-11-20 அந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சிக்னல் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கரெக்டாக அந்த சிக்னல் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அழகாக இன்றைக்கி அந்த ட்ரெண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்துச்சோ அதை உங்களால் வந்து என்ன எவ்வளோ அப்படிங்கிறது உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டேவாக தான் இன்றைக்கி வந்து இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமான ஒரு வாலடைல் அப்படிங்கலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. சிம்பிளாக ஒரு டவுன் சைடு வந்துச்சு, அந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக், அந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டாங்க. சிம்பிள். நேற்றே நாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான் 17ஆம் தேதி. இது வந்து ஒரு ஃபேக் க்ளோசிங்கு எக்ஸ்பைரி அன்றைக்கி. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு கேப்பை போச்சு. ஆனால் அந்த கேப் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் தான் இது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நாளை மேபி நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் அல்லது வந்து ஒரு நெகட்டிவாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அப்படி போச்சு அப்படின்னா நமக்கு மேபி ஒரு 23,900 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இன்ட்ராடேயில் நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் உடச்சிக்கிட்டு இன்றைக்கி 23,800 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நல்ல செல்லிங் வந்து போயிருந்தது. இன்றைக்கி நமக்கு வந்து அந்த சவுத் கொரியா அண்டு ஜப்பானோட டவுன் சைடு வந்து போகாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 23,900 வரைக்கும் கூட வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கும். அவ்வளோதான், அதுக்கு கீழே வந்து போயிருக்காது. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு செல்லிங்னால நமக்கு வந்து கிடச்சிது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல இந்த சப்போர்ட் கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து சொன்னது தான். இந்த வீக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்குது, ஒரு ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,900 ஒரு 23,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கும். ஸோ இந்த லெவல் இந்த 23,800 உடச்சதுக்கப்புறம் நமக்கு ஃபர்தராக வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். ஸோ வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நாளை நமக்கு இன்னையோட லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து 23,600 நாம் வந்து எதிர்பார்க்க போகிறோமா அல்லது வந்து புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட் தான் வந்து நேற்று நாம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சார்ட்டில் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நம்மளால் நமக்கு வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனெல்லாம் உடச்சிட்டு வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் தான், லக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ எனிவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்த மூவ் மாதிரி நமக்கு எல்லா நாளையும் வராது. ஆனால் அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு நம்மளோட திறமையை நாம் வந்து வளர்த்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. நான் இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி அவ்வளோ அப்டேட்ஸ் வந்து போட்டுகிட்டே வந்து இருந்தேன் வாட்ஸ்அப் சேனலில். சின்ன மூவ் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இதில் வந்து போட்டுகிட்டே வந்து இருந்தேன். இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையிலே சொல்லியிருந்தேன் இல்லையா, மார்க்கெட் வந்து அந்த காமா பிளாஸ்ட்டுக்கு உண்டான அந்த மூவ் கொடுக்கறதுக்கு கரெக்டான ஒரு செட்டப்போடு இருக்குது. ஆனால் காமா பிளாஸ்ட் வந்து வராது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா காமா பிளாஸ்ட் 99% வந்து அப் சைடில் தான் வரும், டவுன் சைடில் வந்து வராது. அதுக்கப்புறம் இன்றைக்கி டவுன் சைடில் இந்த மூவ் வந்ததுக்கு காரணம் காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. ஜப்பான் சவுத் கொரியாவோட அவங்களோட அந்த மார்க்கெட் வந்து கீழே இறங்கினதுனால நம்மளது வந்து அடித்து கீழே இறக்குனாங்க, அவ்வளோதான். இது வந்து காமா பிளாஸ்ட் வந்து கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து இருங்க. காமா பிளாஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து 99% வந்து அப் சைடு தான் வரும், டவுன் சைடு வந்து வராது. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு அப் சைடு வந்து காமா பிளாஸ்ட் இந்த மூவ் வந்து அப் சைடு நமக்கு வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு 1,800 பாயிண்ட் பக்கம் வந்து நான் வந்து அந்த மூவ் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து
சென்செக்ஸில் நினைக்கிறேன். சென்செக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 2000% அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தார். ஸோ அது வந்து ஒரு டவுன் சைடில் நமக்கு வந்து ஒரு 2000% ஆவரேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மூவ் அப்படியே நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் 3000% அப்படிங்கிற ரேஞ்சில் மார்க்கெட்டோட மூவ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும். அது எப்போ அப்படின்னா காமா பிளாஸ்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மூவ் அப்படியே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் காமா பிளாஸ்ட் வந்து அப் சைடில் வரல. இன்றைக்கி ஒரு டவுன் சைடில் நமக்கு மார்க்கெட் போனதுனால அந்த காமா பிளாஸ்ட் எஃபெக்ட் அந்த அளவுக்கு வந்து கிளிக் ஆகலை. அதுதான் வந்து பிரச்சனையே நமக்கு. ஸோ காமா பிளாஸ்ட் வந்து அப் சைடில் வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பயப்படணும். ஆப்ஷன் செல்லர்ஸ் பயப்பட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போகும். அந்த அப் ட்ரெண்ட் போகும்போது தான் எங்கள் டெல்டா வந்து ட்ரிகர் ஆகும். டெல்டா ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த மணி இந்த மணிலெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஆர்டரில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எக்ஸிட் ஆகிற ட்ரை பண்ணும்போது தான் அந்த காமா பிளாஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பேனிக் செல்லிங் வந்து நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து மார்க்கெட் ஆர்டரில் வந்து எக்ஸிட் ஆர்டர் ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறுது அப்படின்னா அவங்க 100 பாயிண்ட்டுக்கு போடுற மாதிரி வந்து போட்டு விட்ருவாங்க. ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் வந்து அப்படி தான் போகும். ஒரு 100 பாயிண்ட் இறங்குற இடத்துல 200 பாயிண்ட்டாக மாறும். 200 பாயிண்ட் இறங்குற இடத்துல 300 பாயிண்ட்டாக வந்து மாறி விட்டுரும். ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த காமா பிளாஸ்டோட அந்த வீச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து லிமிட்டடாக தான் வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டாக்ஸில் வந்து இந்த எஸ்ஐபி மாதிரி பை ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து மார்க்கெட்டை வந்து தாங்கி பிடிச்சிரும். ஆனால் அதுவே அப் ட்ரெண்டில் போகும்போது அந்தளவுக்கு யாரும் வந்து செல் ஆர்டர் வந்து யாரும் வந்து போட்டு வைக்க மாட்டாங்க. போட்டு வச்சுருந்தாலும் ஒரு பாதி அவர் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் 100 பேர் வந்து ஒரு பை ஆர்டர் போட்டு வச்சுருக்கிறாங்கன்னா அப் ட்ரெண்டில் ஒரு 50 பேர் தான் வந்து போட்டிருப்பாங்க. அப்போது அப் ட்ரெண்டு போகிறதுக்கு அதிகப்படியான மூவ் கிடைக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமே தவிர டவுன் சைடில் அதிகப்படியான மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நமக்கு வந்து காமா பிளாஸ்ட் டவுன் சைடு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் மோஸ்ட்லி காமா பிளாஸ்ட் வந்து அப் சைடு வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மூவ் அந்தளவுக்கு வந்து கிடைக்கும். டவுன் சைடில் அந்தளவுக்கு வந்து மூவ் வந்து கிடைக்காது. அவ்வளோதான். 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது, எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் மேபி நமக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறி ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இப்போது நேற்று வரை இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக வந்து இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறி இருக்கும். அப்போது நாளை வந்து என்ன நடக்கலாம், இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மேபி இப்படி வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த டே ஃபுல்லாக வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு அங்கேயே கூட வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாளை ஒரு புல் பேக் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 விதமான மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோவை நாளை வந்து கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, அதனால் நாளைக்கு அப் ட்ரெண்ட் கன்ஃபார்மாக போயிடும் அப்படின்ட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்து வராதிங்க. அப்படியே நமக்கு வந்து புல் பேக் வந்தாலும் இங்கே வந்து நமக்கு வந்து லிமிட்டடாக தான் அந்த மூவ் வந்து இருக்குது. அதனால் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு தான் ஒரு லிமிட்டடான ஒரு மூவ் வந்து இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 23,600 23,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ரேஞ்சு தான் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது நமக்கு 23,600 அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஃபர்தராக ஒரு செல்லிங் நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஹெவியான செல்லிங் வந்து நடக்குது அப்படின்னா ஒரு 23,500 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். எனிவேஸ் நம்ம ஆஸ் அ ட்ரேடராக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். ஒரு நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து போதும். அதில் நம்ம வந்து ஒரு 100 பாயிண்ட் நமக்கு வந்து கேட்ச் பண்ணாவே வந்து போதும். பெருசாலாம் நமக்கு வந்து தேவையில்லை. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து சம்பாதிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஒரே நாள் நமக்கு வந்து 1 லட்சம் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே வந்து கிடையாது. நமக்கு 10 நாள் சேர்ந்து நமக்கு வந்து 10,000 சம்பாதிச்சாலும் கன்சிஸ்டண்ட்டாக அமைதியாக பொறுமையாக
நாம் வந்து சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. ஒரு நாளைக்கு 500, 1000, 500, 1000 சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக 10,000 காலி ஆயிரும். நீங்கள் 10 நாள் வந்து 10,000 சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு நாள் 10,000 லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக காமாக ட்ரெயின் எடுத்து இனிஷியேட் வந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு எனக்கு இந்த அளவுக்கு போதும், அவ்வளோதான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்து எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்து மாறுறீங்க. எனக்கு இது பத்தாது, நெக்ஸ்ட் இன்னொரு நான் ஒரு என்ட்ரியை போடுறேன், இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரேடரோட மென்டாலிட்டி வந்து கிடையாது, ஒரு கேம்ப்ளரோட மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்து போயிடாதீங்க. எனக்கு இது போதும், ஒரு நாளைக்கு 500 போதும், 1000 போதும், 2000 போதும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து தோணுதோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக வந்து மாறுறீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ், அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ ஒன் டைம் பிஸ்னஸ் மாதிரி நம்ம வந்து ஒன் டைம் கேம்ப்ளர் மாதிரி நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு நாள் வந்து லாஸ் பண்ணுவோம், ஹெவியாக லாஸ் பண்ணுவோம். இவ்வளோ நாள் நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் வந்து லாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்து போகாதீங்க. ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. ஸோ 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வந்துருக்கிறாங்க இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், இந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன், இந்த இடத்துலையும் ரிஜெக்ஷன், அப்புறம் இன்றைக்கி கரெக்டாக வந்து ஒரு 11.25 கேண்டல், அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டில் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நான் வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து வருது இல்லையா? ஸோ இப்படி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு புல் பேக் போவோம், இப்படி வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஆனால் ஒரே கேண்டில் அடித்து நிமிஷம் வந்து பண்ணி விட்டாங்க. நல்ல ஒரு இறக்கம், நல்ல லெவலில் ஒரு ட்ரேட் வந்து சிக்கிச்சு. ஸோ இப்போ க்ளோசிங் 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா நாளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நமக்கு வந்து புதன் அண்ட் வியாழன் 2 நாள் மட்டும்தான் வந்து ட்ரேடிங் இருக்குது. வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து மொஹரம் பண்டிகை, அதனால் வந்து வெள்ளிக்கிழமை லீவு. அப்போது இந்த 2 நாளில் நமக்கு இந்த இதில் ஏதாவது ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அப்சைடு வந்து புல் பேக் டோட்டலாக 2 நாளும் இருந்துச்சு அப்படின்னா இப்படி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா 2 நாளும் சேர்த்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா ஒரு 23,600 ஒரு 23,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடில் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. நீங்கள் 1 ஹவர் சார்ட் எடுத்தாலும் சரி, 50 மினிட் சார்ட் எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது 2 நாள் மேக்ஸிமம் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா, அல்லது ஒரு மினிமம் இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்குச்சுன்னா இந்த அளவுக்கு வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கீழே இறங்கணும் அப்படின்னா இன்னையோட லோவை வந்து நாளை வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் இது மாதிரி லெவல்ஸ் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகுது அல்லது ஒரு புல் பேக் போகுது அப்படின்னா இப்படி வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்பயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக வந்து இருக்கும். அது என்ன லெவல்? 24,050 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது. ஸோ எல்லாமே நாளை இன்னையோட லோ வந்து பிரேக் பண்ண போகிறாங்களா, பிரேக் பண்ணலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்க போகுது. அடுத்தது சென்செக்ஸ் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் வந்து ஏற்கனவே நிறைய டைம்ஸ் வந்து சொன்னேன். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரவுண்ட் டாப் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் நான். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு அப்டர்ன் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.7% வந்து 70% வந்து இருந்தது. அதே மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு அப்படின்னா ஒரு 2.84% அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஒரு அப்டர்ன் வந்து போயிருக்கு. இதை யாராவது வந்து கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, நானே இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து கவனிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் அப் மாதிரி வந்து போயிடுச்சு இல்லையா, அதனால் நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து கவனிக்கலை. இன்றைக்கி தான் அனலைசிஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை நான் வந்து கவனித்தேன். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து இந்த ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மேலே வந்து போயிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த லோவை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா 75,300, 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து
சென்செக்ஸில் வந்து கீழே இறங்குறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இன்னையோட லோவை வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கணும், அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி இல்லையா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து போகும். ஸோ அந்த புல் பேக் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த லெவலில் நமக்கு வந்து ஒரு இப்போ எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2140 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த சைஸை நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ இப்போ இந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ 1350 அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. அப்போது 500 ஒரு 150 650 650 நியர்லி இங்கே வந்து இங்கே வருது. ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் வரலாம். அதாவது ஒரு 76,800 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் புல் பேக். ஸோ அப்போ நாளை சென்செக்ஸில் நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு 76,800 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையா அகெயின் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 75,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நல்லாவே இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு இறக்கமில்லாத ஒரு இறக்கமாக தான் வந்து இன்றைக்கி வந்து இருந்திருக்கு. ஸோ என்ன தான் வந்து பையர்ஸ் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் செல்லர்ஸ் நான் இருக்கிறேன்டா, நான் என்னை மீறி நீ தொட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து அடித்து தம்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. போதா குறைக்கு வந்து வேர்ல்டு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அது எல்லாமே சேர்ந்து அடித்து தம்சம் வந்து பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டலாம் வந்து எப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுதோ அந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி சப்போர்ட் கிட்ட எப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகுதோ அப்பயும் உங்களுக்கு வந்து நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அந்த சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து மேலே போகுது இல்லையா, அப்போ கூட கொஞ்சம் வந்து மூவ்மெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஒரு கன்சல்டேஷன் ஆகுதோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெடியாக வந்து இருக்கணும். மூவ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து வரும். நாம் வந்து அப்போ வந்து ரெடியாக வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா பெருசாக நம்மளை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டே தான். கரெக்டாக நாம் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தது இல்லையா, இந்த இடத்துல ரிஜெக்ஷன், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன். கரெக்டாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் பார் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். ஆனால் அந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில், அதுவும் எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு இன்சைட் பார் கேண்டில் இப்படி வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேபி நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஸோ இப்படி கெஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த ட்ரேடே நான் வந்து பிடிச்சேன். ஸோ அந்த இடத்துல இருந்து எதிர்பார்த்தது என்னமோ நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு 24,000 வரைக்கும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அதையும் உடச்சிட்டு வந்து கொடூரமாக வந்து போயிட்டாங்க. ஸோ கிடைச்சது போனஸ், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 24,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,850 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 23,800 வரைக்குமே வந்து வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,700 இருக்கலாம். 23,700 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,550 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,000 24,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அவுட்ல போகிறதுக்கு வந்து. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு இன்சைடில் அதை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், 9-15 கேண்டில், அவ்வளோ பெரிய கேண்டில். இத்தனை கேண்டிலும் வந்து இந்த 9-15 கேண்டிலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மூவ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகுது அந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருது அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல மூவ் வந்து கிடைக்கும். இதை நான் வந்து திரும்ப நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வருங்க, மூவ் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 57,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,400 வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 57,100 வரைக்குமே வந்து போயிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,000 இருக்கலாம். 57,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 57,700 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்துருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1120 1130 வரைக்குமே. அதுக்கப்புறம் எல்லா மார்க்கெட்டும் வந்து இறங்கினப்போ இதுவும் வந்து நல்லா வந்து இறக்கம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 76,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,000 இருக்கலாம். 76,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 75,700 75,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 76,600 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,000 வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி 3 நாளாக வந்து ஒரே இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 14,600 14,500 14,700 அப்படின்ட்டு ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் மூவ், ஒரு 14,650 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துலேருந்து நல்ல டவுன் மூவ், கிட்டத்தட்ட ஒரு 14,750 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 14,500 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 14,400 இருக்கலாம். 14,400 வச்சாங்க அப்படின்னா ஒரு 14,300 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 14,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.